கனிம வளங்களை நாங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்போம், அது குறித்து எழுகின்ற எந்த கோரிக்கையும் நாங்கள் செவிமடுக்க மாட்டோம் என்று மோடி அரசு எதேச்சதிகாரமாக சொல்லி வருகிறது. பழங்குடிகளிலிருந்து ஒருவரை நான் ஜனாதிபதி ஆக்குகிறேன் என்று சொன்ன மோடி அரசு பழங்குடிகளை கொத்து கொத்தாக படுகொலை செய்வதும், அவர் நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதும், அவருடைய காடுகளை வளங்களை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதுமான பழங்குடி விரோத செயலை செய்து வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு ராணுவ தாக்குதலை போல சொந்த நாட்டு மக்களின் மீது நவீன ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அணுசக்தி திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேயர் வந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற போராட்டம். இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த பழங்குடிகளுக்கான வளங்களை பாதுகாப்பதற்குரிய எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களது வளங்கள் சூறையாடப்படுவதை தடுப்பதற்காக பல்வேறு வழிகளிலே அவர்கள் போராடி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சமீப காலங்களில் கடந்த 20-30 ஆண்டுகளில் அவர்களது வளங்கள் தனியாருக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டதன் அடிப்படையில் மாவோயிஸ்டுகள் இந்த பழங்குடி மக்களினுடைய வளங்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பழங்குடி மக்களினுடைய கோரிக்கைகளை, அவர்களது கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக இலக்காக வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி அரசு, அந்த பழங்குடி மக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய செயல்படுகின்ற மாவோயிஸ்ட் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த வளங்களை பாதுகாக்காமல், பழங்குடிகளை பாதுகாக்காமல், அந்த மாவோயிஸ்டுகளையும் பழங்குடி மக்களையும் படுகொலை செய்யக்கூடிய ஒரு போரை நடத்தி வருகிறது. மாவோயிஸ்டுகள் போர் நிறுத்தத்தை அறிவித்து தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவதாக சொன்ன பிறகும் கூட மாவோயிஸ்டுகளுடைய தலைவர்களை வேட்டையாடுகிறது, போலி மோதல் மூலமாக படுகொலை செய்கிறார்கள். இதன் மூலமாக மோடி அரசு எதை சொல்ல வருகிறது? கனிம வளங்களை நாங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்போம், அது குறித்து எழுகின்ற எந்த கோரிக்கையும் நாங்கள் செவிமடுக்க மாட்டோம் என்று மோடி அரசு எதேச்சதிகாரமாக சொல்லி வருகிறது. பழங்குடி மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர்கள். பழங்குடிகளிலிருந்து ஒருவரை நான் ஜனாதிபதி ஆக்குகிறேன் என்று சொன்ன மோடி அரசு பழங்குடிகளை கொத்து கொத்தாக படுகொலை செய்வதும், அவர் நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதும், அவருடைய காடுகளை வளங்களை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதுமான பழங்குடி விரோத செயலை செய்து வருகிறது. இவர்களது உரிமைகளை, இவர்களது வளங்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதிலே மோடி அரசுக்கு என்ன தயக்கம்? மோடி அரசு இந்த பிரச்சனைகளை நேரடியாக பேச்சுவார்த்தையின் மூலமாக எதிர்கொள்வதிலே அவர்கள் ஏன் பின்வாங்குகிறார்கள் என்ற கேள்வியை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிவில் சமூக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இவை எவற்றிற்கும் எந்த ஜனநாயக கோரிக்கைக்கும் செவிமடுக்காமல் படுகொலைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. மாவோயிஸ்ட் பிரச்சனை என்பதை இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனையாக முன்வைக்கக்கூடிய மோடி அரசு பழங்குடிகளினுடைய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களை குறித்து எதுவும் பேசாமல் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாத்து வருகிறது. ஆக இந்த இரட்டைத்தன்மையோடு பணக்கார நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், முதலாளிகள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும், பழங்குடிகளினுடைய வளங்களை, வாழ்வாதாரங்களை சூறையாடுவதுமாக வேலைகளை, இரட்டைத்தன்மையை மோடி அரசு முன்னெடுத்து வருவது என்பது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், ஜனநாயக சக்திகள் மத்திய இந்தியாவில் நடைபெற்று வருகின்ற இந்த அழிப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி மாவோயிஸ்ட் தலைவர்களிடத்திலே, பழங்குடி மக்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களது வளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொடர்ச்சியாக ஒரு ராணுவ தாக்குதலை போல சொந்த நாட்டு மக்களின் மீது நவீன ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் இந்த நாட்டின் மக்கள், இந்த நாட்டின் வளத்திற்காகவும் விடுதலைக்காகவும் போராடியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். 200 ஆண்டுகளாக அவர்கள் வெள்ளையர் காலத்திலிருந்து தங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற மக்கள் மீது இந்த கொடும் தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்ன என்று இதுவரை மோடி அரசு வெளிப்படையாக
விவாதிக்கவில்லை. அனைத்தையும் தனியார் மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் கூட அணுசக்தி திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்திருக்கிறார்கள். அந்த அணு உலையின் மூலமாக ஏற்படுகின்ற விபத்துகள், அதனால் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நட்டஈடுகள் குறித்து மிக மோசமான நிலைப்பாட்டை, மக்கள் விரோத நிலைப்பாட்டை மோடி அரசு எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த காப்பீட்டு துறையை தனியார் நிறுவனத்திற்கு, வெளிநாட்டு நிறுவனத்திற்கு முழுவதுமாக திறந்து விட்டிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், நாங்கள் நாட்டை பாதுகாக்கிறோம், தீவிரவாதத்திலிருந்து இந்த நாட்டை விடுவிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மோடி அரசு இந்த காப்பீட்டு துறையை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதன் மூலமாக காப்பீட்டு நிறுவனங்களிலே இந்திய குடிமக்களினுடைய ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் வெளிநாட்டுக்கு செல்லுவதை மோடி அரசு அனுமதித்திருக்கிறது. ஆக இப்படியான இந்த மக்களினுடைய, குடிமக்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை, டேட்டாக்களை வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய தேச விரோத செயலை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற மோடி அரசு பழங்குடிகளினுடைய வளங்களை, இந்த நாட்டு குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்களிடத்தில் மோதல் போக்கை, படுகொலை போக்கை ஏன் நடத்துகிறது என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஆகவே உடனடியாக இது போன்ற தீவிரவாத, மனித உரிமை விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம்.